அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காஞ்சிபுரம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக அரசுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள தனியார் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர். டெல்லி போராட்டத்திற்கு சென்ற தமிழக விவசாயிகள் நாக்பூரில் தடுத்து நிறுத்தம். மகாராஷ்டிர காவல்துறைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கண்டனம். தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் திமுக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பு. ஈரான் மீதான புதிய தாக்குதல்களை வளைகுடா தலைவர்களால் தள்ளி வைப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு. 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களுடன் 4வது இடத்தை பிடித்தது இந்தியா. இனி விரிவான செய்திகளை காணலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று பார்வையிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள சிப்கா தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள டெய்ம்லர் பசஸ் இந்தியா நிறுவனத்தை இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். இதைத் தொடர்ந்து மாம்பாக்கத்தில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள செயின்கோவின் கண்ணாடி தயாரிப்பு வளாகத்தையும் நிசான் கார் தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி போராட்டத்திற்கு சென்ற தமிழ்நாடு விவசாயிகளை நாக்பூரில் தடுத்து நிறுத்திய மகாராஷ்டிர மாநில காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக ரயிலில் சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்துள்ள மகாராஷ்டிர மாநில காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேகதாது விஷயத்தில் தொடக்கம் முதலே கர்நாடகாவுக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படும் நீர்வளத்துறையின் போக்கை கண்டித்துதான் தமிழ்நாட்டு விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை அறிவித்ததாக கூறியுள்ளார். ஆனால் அவர்கள் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போதே நடுவழியில் இறங்க வைத்து தமிழ்நாட்டுக்கே திரும்பி செல்லுங்கள் என மகாராஷ்டிர காவல்துறை கட்டாயப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாக்பூரில் கைது செய்யப்பட்டுள்ள நம்முடைய விவசாயிகளை உடனே விடுவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம் விவசாயிகளை கைது செய்த மகாராஷ்டிர அரசிடம் அதற்கான விளக்கத்தை கேட்பதுடன் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான உறுதிமொழியை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். டெல்லி சென்று போராட அவர்களை மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் ஜனநாயக வழியில் போராடும் உரிமையை பறிக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு கண்டன உரையாற்றுகிறார். இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஜவாஹிருல்லா, மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி, SDPI மாநில பொதுச் செயலாளர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். வளைகுடா தலைவர்களால் தான் ஈரான் மீதான புதிய தாக்குதல்கள் தள்ளி வைக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 5 மாதங்களாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படை அம்சங்களை மத்திய கிழக்கு நட்பு நாடுகள் எட்டியுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த அமெரிக்காவின் கவலைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவை அடங்கும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது போர் தொடங்கிய நாளான பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பிருந்த நிலைக்கு ஹார்முஸ் நீரிணை எந்த வகையிலும் திரும்பப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையின் மறுபுறம் உள்ள ஓமானுடன் அந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வது குறித்து ஈரான் விவாதித்து வருவதாகவும், ஆனால் அந்த முக்கியமான நீர்வழியை மீண்டும் திறப்பது குறித்த பேச்சுவார்த்தை
எதுவும் தற்பொழுது நடைபெறவில்லை என்றும் கூறினார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் போட்டியின் நிறைவில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளன. இப்போட்டியின் நிறைவில் ஆஸ்திரேலியா 68 தங்கம், 41 வெள்ளி மற்றும் 54 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் 163 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. இங்கிலாந்து 26 தங்கம், 43 வெள்ளி மற்றும் 36 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 105 பதக்கங்களை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தது. கனடா 18 தங்கம், 20 வெள்ளி மற்றும் 21 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் 59 பதக்கங்களை அடைந்து 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் 4வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. ஸ்காட்லாந்து 13 தங்கம், 9 வெள்ளி உட்பட 39 பதக்கங்களுடன் 5வது இடத்தில் உள்ளது. கோவில்பட்டியில் குப்புசாமி நாயுடு ஹாக்கி மைதானம் செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஸ்ரீநாத் உறுதியளித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியில் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கலிங்கபுரத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வீட்டிற்கு தமிழக மீன்வளம் மற்றும் மீனவர்கள் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பயிற்சியாளர் சொர்ணமுத்து பாண்டியன் பளுதூக்கும் வீரர்கள் பயிற்சி பெறும் வகையில் பயிற்சி மையம் மற்றும் ஜிம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவினை அமைச்சரிடம் வழங்கினார். மனுவினை பெற்றுக்கொண்ட அமைச்சர் பயிற்சி மையம் மற்றும் ஜிம் அமைத்து தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதன் பின்னர் அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது கோவில்பட்டியில் உள்ள குப்புசாமி நாயுடு ஹாக்கி மைதானம் தொடர்பாக சாராட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடந்திருப்பதாகவும் மக்களுக்கு சாதகமான முடிவாக எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதுதான் இப்ப என்னன்னா சப் கலெக்டர் சார்ட்ட பேசி இருக்குது கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நல்ல முடிவா மக்களுக்கு ஃபேவரபிளான ஒரு முடிவா எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இந்த கிரவுண்டு மேல ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கு. சின்ன வயசுல விளையாண்டவங்க எல்லாருமே எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். மக்களோட கோரிக்கையை நான் வச்சிருக்கேன். தகுந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட அவங்க கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்ல முடிவா எடுப்போம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பகுதி 2 விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீட்டு வசதிகள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவினை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை அமைச்சர் திறந்து வைத்ததுடன் 1910 பயனாளிகளுக்கு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளின் கண்காட்சிகளையும் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அமைச்சர் ஆடிப்பெருக்கு விழாவின் சிறப்பை எடுத்துரைத்து தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்கு அரசு முழு கவனம் செலுத்தும் என்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பகுதி 2 விரைவில் தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திற்கு ஆடி 18க்கு முந்தைய நாள் தொடங்கி ஆடி 18 மற்றும் அதற்கடுத்த நாட்கள் 3 நாட்கள் இந்த விழாவானது தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் சுமார் 23 அரசு துறைகளின் சார்பில் ஆடிப்பெருக்கு விழாவில் கண்காட்சி அரங்குகள் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் தருமபுரி மாவட்டம் மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து வந்து செல்வதற்கு சுமார் 200 சிறப்பு பேருந்துகள் ஆடி 18 விழாவிற்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் இலவச கண் மருத்துவ முகாமினை அமைச்சர் தென்னரசு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் தமிழக வெற்றிக் கழகமும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனையும் இணைந்து இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமினை நடத்தினர். இந்த முகாமை தமிழக அமைச்சர் தென்னரசு தொடங்கி வைத்து இரத்த அழுத்த பரிசோதனையை மேற்கொண்டார். இதில் அப்பகுதியை சேர்ந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து கொண்டனர். அதோடு தேவைப்படுவோர்களுக்கு இலவச கண்ணாடி உடனடியாக வழங்கப்பட்டது. பரிசோதனைக்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை சரவணன் முன்னிலையில் செய்திருந்தனர். உடல் உறுப்பு தான முறைகேட்டில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உறுப்பு கொடையாளர்கள் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் மறைந்த உறுப்பு கொடையாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த மரியாதை சுவரை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தனியார் மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பழனிசாமி, நிர்வாக இயக்குநர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அருண்ராஜ் பேசிய போது, உறுப்பு தானம் தொடர்பாக மருத்துவமனைகள் ஏதேனும் முறைகேட்டில் ஈடுபட்டால் அரசு ஒருபோதும் கருணை காட்டாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் மாநிலத்திற்கு வழங்கப்படும் தேசிய விருதை பெறுவதற்காக தாம் டெல்லி செல்ல இருப்பதாகவும், அந்த விருதை உறுப்பு தானம் வழங்கிய கொடையாளர்களின் குடும்பத்தினருக்கு காணிக்கையாக்குவதாகவும் தெரிவித்தார். இந்த டிசீஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராமில், அதாவது இறந்தவர்களின் உறுப்பை கொண்டு உறுப்பு மாற்று சிகிச்சை நடைபெறும் இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து முதலிடம் பெற்று வருகிறது. அதற்காக அந்த அவார்டை நாளைக்கு தமிழக அரசின் சார்பாக நான் வாங்க டெல்லி போகிறேன். அந்த விருதை இந்த மாதிரி நான் பேசிய வகையில் இது மாதிரி உடல் உறுப்பை தானமாக கொடுத்த அந்த கொடையாளர்களின் குடும்பத்தினருக்கு, அந்த கொடையாளருக்கும் காணிக்கையாக செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குப்பை இல்லாத குற்றாலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குற்றாலத்தில் ஆய்வு மேற்கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையின் சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அவரை தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து கீழப்பாவூர் யூனியன் பகுதியில் அமைந்துள்ள பெரிய குளத்தில் படகு குழாம் அமைப்பது குறித்து நேரடியாக பார்வையிட்டு அமைச்சர் மேற்கொண்டார். அதன் பின்னர் சுற்றுலா தலமான குற்றாலம் ஐந்தருவி பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராஜேஷ்குமார் அங்கு சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்டு வரும் கழிப்பிட கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டார். ஆய்வை தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுற்றுலா தலமாக குற்றாலம் அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாகவும் நெருக்கடியாகவும் இருக்கும் கடைகள் அகற்ற நடவடிக்கைகள் எடுப்பதுடன் குப்பை இல்லாத குற்றாலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளின் இயக்கத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம், அமரகுந்தி, ஓமலூர், ரெட்டிப்பட்டி, வடக்கம்பட்டி, வெள்ளக்கால் தோப்பு உள்ளிட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் கொடியசைத்து பேருந்துகளை தொடங்கி வைத்தார். பேருந்தில் கட்சி நிர்வாகிகள் சூழ்ந்ததால் அமைச்சர்கள் தானே களமிறங்கி அவர்களை கீழே இறக்கிவிட்டு மாவட்ட ஆட்சியரை இருக்கையில் அமர வைத்தனர். தமிழ்நாட்டில் மக்களுக்கான மக்களாட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் தங்க நகைகள் விற்பனை கடையை உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் திறந்து வைத்தார். அதன் பிறகு தங்கத்தை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு அவரது கையால் தங்கத்தை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன் பிறகு அமைச்சர் வெங்கடரமணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி தண்ணீர் வாங்க ஓடு ஓடு என முதலமைச்சர் விஜய் குறித்து தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் பேசியது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், எல்லோரும் குறைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்றும் மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்த்து தாங்கள் செய்து கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா எந்த வடிவில் கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரானது என்பதை தங்கள் உறுதியான நிலைப்பாடு என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா எந்த வடிவில் கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டின் நலனுக்கும் மாநிலங்களின் உரிமைகளுக்கும் எதிரானது என்பதை தங்கள் உறுதியான நிலைப்பாடு என்று கூறினார். தமிழகத்தில் சிலருக்கு தண்ணீர் பிரச்சனையை விட அரசியல்தான் முக்கியமாக இருக்கின்றது என்றும், ஆனால் கர்நாடகாவில் அரசியலை விட தண்ணீர் பிரச்சனைக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக உரிமைகளுக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தங்களின் விருப்பம் என்று கூறினார். காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற, சூரத்தில் தொடங்கி
போர்பந்தரில் தொடங்கி இட்டாநகர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான நாடு இந்த நாடு. அவரவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அவரவர்களுக்கான உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அவரவர்களுக்கான உரிய பண்பாடு மற்றும் வரலாற்று சிறப்பை போற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் யாரும் யாரை விட்டு உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையை விடுத்து அனைவரும் சமமானவர்கள் என்ற சிந்தனையோடு இருப்பது தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய லட்சியம் என்பதை பற்றியெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக நீண்ட நேரம் மாவட்ட தலைவர்களோடு பேசினார். தற்போது விவசாயிகளை நடுரோட்டில் போராடக்கூடிய சூழ்நிலையை தாவேக அரசு உருவாக்கியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பேரம் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 7வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது சட்டத்துறை அமைச்சர் கூறுவது போல் தான் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தற்போது விவசாயிகளை நடுரோட்டில் போராடக்கூடிய சூழ்நிலையை தாவேக அரசு உருவாக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அதை கண்டு அஞ்சி ஓடக்கூடிய நபர் தான் இல்லை என்று தெரிவித்தார். அமைச்சரிடம் மின் கட்டணம் உயர்வு மற்றும் எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் உரிய பதிலளிக்காமல் என்று கூறினார். திருநெல்வேலி மாவட்டம் உவரி கடற்கரையில் நாம் தலைவர் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை தன்னுடைய தொண்டர்களுடன் இணைந்து குப்பைகளை சேகரித்து தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டார். கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த தூய்மை பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக உவரிக்கு வந்த அவருக்கு தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் அவருடன் ஆர்வத்துடன் படம் பிடித்துக் கொண்டனர். இயற்கை மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்து வலியுறுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை இந்த மாதம் முழுவதையும் தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என தெரிவித்தார். கடற்கரைகளை தூய்மையாக பராமரிப்பதோடு 20 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கோடை வெப்பம் காரணமாக மாநிலத்தில் உள்ள 1 லட்சம் குளங்களில் 50,000 குளங்கள் வற்றி போய்விட்டதாகவும் ஆக்கிரமிப்பில் உள்ள 8,000 குளங்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி 175 கிலோமீட்டர் இந்த பீச் பகுதியை இன்றிலிருந்து ஆரம்பித்து 1 வருட காலம் முழுவதுமே நாம் சுத்தப்படுத்த நம்ம இன்னைக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். காலையில கன்னியாகுமரியில சுத்தப்படுத்தக்கூடிய பணியில என்னை ஈடுபடுத்தியிருந்தேன். அங்கிருந்து வருவதற்கு அண்ணா கலைஞரை பற்றி அவதூறாக பேசுகின்ற அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சர் நிர்மல்குமார் வாய்க்கு வந்தபடி பல அவதூறுகளை பேசியிருப்பதாகவும் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். அண்ணா கலைஞரை பற்றி அவதூறாக பேசுகின்ற அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது என்று தெரிவித்தார். நேற்று பெய்த மழையில் முளைத்த மந்திரிகளுக்கெல்லாம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சினையை பற்றி தெரியாது என்று விமர்சித்தார். காவிரி நீருக்காக போராடியவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார். தாவேகானுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லுவதற்கு இவர்களுக்கு வக்கில்லை. மேகதாது அணை கட்டுவதில் குறித்து இவர்களுடைய தடுப்பதற்கு குறித்து நிலைப்பாட்டிற்கு இவர்கள் சொல்லுவதற்கு வக்கில்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் செய்த தவறு என்று கொஞ்சமும் கூச்சமும் நாச்சமும் இல்லாமல் நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அதிக பிரசங்கி அமைச்சர் திரு நிர்மல்குமார். வாழப்பாடியில் புதிய பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைக்க அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் கடும் வெயிலில் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து 2 புதிய பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்காக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் வருகை தருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததால் நிகழ்ச்சிக்காக திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் தாவேக கட்சி நிர்வாகிகள் கடும் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே இயக்கத்தில் உள்ள இந்த வழித்தடங்களையே மீண்டும் புதிய பேருந்து வழித்தடங்கள் என அறிவித்து தொடங்கி வைப்பது ஏன் என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர். வாழப்பாடியில் அமைச்சரிடம் மனு வழங்க வந்த தாவேக நிர்வாகி அவரிடம் மனுவை வழங்க முடியாததால் விரக்தியுடன் அங்கிருந்து திரும்பி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து வழித்தடத்தை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். அப்பொழுது வாழப்பாடி பகுதியை சேர்ந்த தாவேக கட்சி நிர்வாகி பிரகாசம்,
சேலம் மாவட்டத்தில் இயங்கும் சில தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி அது குறித்த புகார் மனுவை அமைச்சரிடம் நேரடியாக வழங்க காத்திருந்தார். சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பலமுறை முயற்சி செய்தும் அமைச்சரிடம் மனுவை வழங்க முடியாததால் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் முகமூடி அணிந்து வந்த தாவேக கட்சி நிர்வாகி பிரகாசம் விரக்தியுடன் அங்கிருந்து திரும்பி சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நாட்டு மாடு இனங்களை பாதுகாக்க அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று கோவை வெள்ளலூர் பகுதியில் நடைபெற்ற விழாவில் ஜோதிட ஆலோசகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். ஜோதிட ஆலோசனை, நியூமராலஜி, வாஸ்து தகவல்கள் உள்ளிட்டவற்றை கணித்து வழங்கி வரும் காலக்கணிதன் கார்த்திக் அலுவலகத்தில் மகா சுதர்சன ஹோமம், கோமாதா பூஜை மற்றும் கோதானம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜோதிட குரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மருதாச்சலமூர்த்தி கலந்து கொண்டார். விழாவில் நாட்டு மாடுகளை பாதுகாப்பதும் அவற்றின் இனப்பெருக்கத்தை ஊக்குவிப்பதும் தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமான ஒன்று என வலியுறுத்தப்பட்டு கோவை நரசிபுரம் பகுதியில் உள்ள வெள்ளிங்கிரி கோசாலைக்கு நாட்டு பசு தானமாக வழங்கப்பட்டது. விழாவில் ஜோதிட ஆலோசகர் கார்த்திக் பேசினார். அப்போது நாட்டு மாடுகள் விவசாயத்தின் அடித்தளமாக மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயம், பாரம்பரிய விதைகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் முக்கிய பங்காற்றி வருகின்றன என்று தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு இன மாடுகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் பாரம்பரிய நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலைக்குரியது என்றும் நாட்டு இனங்களை பாதுகாக்க அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் ஜோதிட ஆலோசகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். முப்பெரும் விழாவில் சண்முகம், ராம்குமார், முத்துக்குமார், யுவராஜ், பிரேமா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரியில் பிரதமர் மோடி உரையுடன் நடைபெற்ற போதை ஒழிப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு அவரது காணொலி உரையை கண்டுகளித்தனர். இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பு சார்பில் நாசா முக்த் யுவா விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் உறுதிமொழி நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட மை பாரத் கேந்திரா மற்றும் கலைத்தாய் சிலம்பம் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து இலக்கியம்பட்டி பெருமாள் கோவில் வளாகத்தில் நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலி உரையை கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக அதிகாரி தண்டபாணி, மை பாரத் தேசிய இளைஞர் தொண்டர்கள் வெங்கடேஷ், ரேவதி, கிருஷ்ணதேவன், ஜோதிவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 2047க்குள் இந்தியாவை போதை பழக்கமற்ற வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது. குடியாத்தத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் சென்னை அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. வேலூர் குடியாத்தம் பாரத் நேஷனல் கேம்ப்ஸ் பெடரேஷன் சார்பில் தனியார் பள்ளியில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பெடரேஷன் செயலர் சாரதி தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் முன்னிலை வகித்தார். தலைவர் சோபன் பாபு வரவேற்றார். இதில் மாநிலத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, ஓசூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களை சேர்ந்த 200 வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் சென்னை அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மூத்த வழக்கறிஞர் பூபதி, நகர தமாக தலைவர் தினகரன், சமூக ஆர்வலர் சோபன் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறையில் மாவட்ட சிலம்பாட்டம் கழகம் சார்பில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டிகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் மாவட்ட சிலம்பாட்ட கழகம் சார்பில் மாவட்ட அளவில் சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ராகவேந்திரா ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியை மாவட்ட தலைவர் தமிழன் கணேசன் துவங்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் ஒற்றை கம்பு, தொடுமுறை சிலம்பம் ஆகிய 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகள் வயது மற்றும் எடை பிரிவு முறையில் தரம் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட பொருளாளர் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இப்போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். சென்னை பெரம்பூர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலம்பம் மற்றும் நலசங்கம் தாவைக்கு ஆகியன இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூரில் தாவைக்கு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியில் சிலம்ப கலைஞர்கள், தாவைக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போதைப் பொருளின் தீமைகளை வலியுறுத்தும் வகையில் கட்டைக்கால் எனப்படும் கொக்களிக்கட்டை கட்டிக்கொண்டு சிலம்ப பயிற்சி மாணவர்கள் கொடுங்கையூர் வீதிகளில்
1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொக்கலிக்கட்டையில் நின்றபடியே அதிக எண்ணிக்கையிலான சிலம்ப கலைஞர்கள் இடைவிடாமல் 6 மணி நேரம் சிலம்பம் சுற்றி திறமையை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவரும் சென்னை வடக்கு மாவட்ட தாவேக செயலாளருமான சிவா கலந்து கொண்டு போதைப்பொருள் ஒழிப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஆகும் என்று வலியுறுத்தினார். இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. திருப்போரூர் அருகே தண்டலம் ஊராட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் ஊராட்சி பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் RPM விளையாட்டு குழு சார்பில் சிறுவர் சிறுமிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலருமான குமரவேல் போட்டிக்கு தலைமை தாங்கினார். போட்டியின் துவக்க விழாவில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சதுரங்க போட்டியினை துவக்கி வைத்தார். சதுரங்க போட்டிக்கான ஏற்பாட்டை RPM விளையாட்டு குழுவை சேர்ந்த முகிலன் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக ரொக்கப்பணம் 3000 இரண்டாம் பரிசாக ரூபாய் 2000 மூன்றாம் பரிசாக 1000 வழங்கப்பட்டது. சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சதுரங்க போட்டியில் சிறுவர் சிறுமிகள் மட்டுமல்லாது பெற்றோர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் பூச்சந்தையில் ஆடி 18ஆம் பெருக்கையொட்டி பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள பூச்சந்தைக்கு வெள்ளோடு, நரசிங்கபுரம், சின்னாலப்பட்டி, ஆத்தூர், நிலக்கோட்டை, கோபால்பட்டி, சாணார்பட்டி, வடமதுரை, அய்யலூர், ரெட்டியார் சத்திரம் ஆகிய பகுதிகளில் இருந்து உழவர்கள் பூக்களை கொண்டு வருகின்றனர். இங்கு கொண்டு வரப்படும் பூக்களை திருச்சி, தஞ்சாவூர், சென்னை, திருப்பூர், தாராபுரம், கோவை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளம், ஆந்திரம் போன்ற வெளிமாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கின்றனர். சென்ற மாதம் வரை இந்த மலர் சந்தைக்கு நாள்தோறும் 15 டன் பூக்கள் வந்து கொண்டிருந்தது. கடும் வறட்சி காரணமாக நேற்று 5 டன் பூக்களே வந்திருந்ததாலும் ஆடி 18ஆம் பெருக்கு அம்மன் கோவில் திருவிழாக்கள் காரணமாக பூக்களின் தேவை அதிகரித்ததால் விலை பல மடங்கு உயர்ந்தது. வழக்கமாக 3000 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனையாகின. 100 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ ரோஜாப்பூ 250 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்பனையான கோழிக்கொண்டைப்பூ 120 ரூபாய்க்கும், 40 ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கிப்பூ 400 ரூபாய்க்கும் விற்பனையாகின. 30 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ செண்டுமல்லி 120 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 400 ரூபாய்க்கும், 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையான சாதிப்பூ 350 ரூபாய்க்கும் விற்பனையாகின. இனி மழைப்பொழிவு இருந்தால் மட்டுமே பூக்களின் விளைச்சல் அதிகரித்து விலை குறைய வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். முத்துராமலிங்க தேவர் சொத்து வழக்கில் வெற்றி பெற்றதை அடுத்து அமைச்சர் அலுவலகத்தில் அவரது வாரிசுகள் மனு அளித்தனர். பசுமன் முத்துராமலிங்க தேவரின் தந்தை உக்கிரபாண்டி தேவரின் 2வது மனைவி நாகம்மாள் வெளிவந்த வாரிசுதாரர்களே சட்டப்பூர்வ வாரிசுகள் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளதாக அவர்களது தரப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழக சட்டத்துறை மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்த வாரிசுதாரர்கள் வரவிருக்கும் பசுமன் குருபூஜை மற்றும் அரசு விழாவில் தங்களது பெயர்களை அரசு நெறிமுறை பட்டியலில் சேர்த்து விழாவை தங்கள் முன்னிலையில் நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் ராமமூர்த்தி, கோவில் நிர்வாக உரிமை வாரிசுகளுக்கே என்றும் கோயில் சொத்துக்கள் பொதுமக்களுக்கே உரியது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் அரசு ஆலோசனைகளுக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாகவும் கூறினார். சென்னை துறைமுகத்தில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாணவர்களின் குரல் என்ற சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விச்சுலனின் பிரசாத், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரிய பிரகாஷ், தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராம்மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேசிய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் லலின் பிரசாத் செய்தியாளர்களிடம் பேசியபோது தங்கள் போராட்டங்களின் நோக்கமாக சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு இல்லாததை உறுதி செய்ய வேண்டும், வருடாந்திர தேர்வு கால அட்டவணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மாணவர்களுக்கான போராட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார்.
சித்தர்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் நவீன அரிசி ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காடு பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் நெல் உமி கொண்டு எரிக்கப்பட்டு ஆலை இயங்குவதால் அதிலிருந்து வெளிவரும் கரித்துகள் காற்றில் பரவுவதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் ஆலையை மூடக்கோரி சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருந்தனர். அதற்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்த நிலையில் அங்கு உள்ள விநாயகர் கோவிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடங்கப் போவதாகவும் நீதிமன்ற அனுமதியுடன் அறவழியில் போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பத்தில் பள்ளிக்கு சென்ற மாணவன் மயக்கமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி கம்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கேகேப்பட்டியை சேர்ந்த திராவிடன் என்பவரின் 8 வயது மகன் ஜனா 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல பள்ளி சென்ற மாணவனுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் அவனை தேனி காவலக பகுதியில் உள்ள தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி ஆசிரியர்கள் தாக்கியதால் தான் மாணவன் மயக்கமடைந்து உயிருக்கு போராடுவதாக கூறி ஆத்திரமடைந்த மாணவனின் பெற்றோர்களும் உறவினர்களும் மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவலக காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்று போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற அக்னிவீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமில் உடற்தகுதி தேர்வின் போது மயங்கி விழுந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகின்ற அக்னிவீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாலுவின் மகன் கோகுல் பங்கேற்றிருந்தார். அவர் ஆரணியில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் உடற்தகுதி தேர்வின் ஒரு பகுதியாக ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற போது கோகுல் திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார். அங்கிருந்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து புதுச்சேரி ஓதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வந்த கோகுலின் பெற்றோர் கதறி எழுந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கோகுலின் பெற்றோர் தெரிவிக்கையில், கோகுல் ஏற்கனவே தன்னுடைய பகுதியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 2வது இடம் பெற்றவர் என்றும் உடல் தகுதி மிக்க அவர் திடீரென்று உயிரிழந்ததில் சந்தேகம் இருப்பதால் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஓதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோகுலின் உடலுக்கு நாளை பிரேத பரிசோதனை நடைபெற உள்ள நிலையில் அதன் அறிக்கைக்கு பிறகே உயிரிழப்பிற்கான காரணம் உறுதியாக தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வார விடுமுறை நாளை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வார விடுமுறை நாளை முன்னிட்டு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வெயிலின் தாக்கம் கடந்த 2 தினங்களாக அதிகமாக இருப்பதால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு மின்விசிறி மற்றும் குடிநீர் வசதிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மாதளம்பாடியில் உள்ள பெரியாண்டவர் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு முப்பூசை திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி கிராமத்தில் உள்ள பெரியாண்டவர் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு முப்பூசை திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வேண்டுதல் வைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியதை தொடர்ந்து நேர்த்திக்கடனாக கிடாய் வெட்டியும் பொங்கல் வைத்தும் சாமிக்கு படைத்தனர். மேலும் பன்றி, கோழி கிடாய் வெட்டி முப்பூசை நடைபெற்று தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். இதில் மாதளம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 12 சிவாலயங்களில் 2வது சிவாலயமான ரிஷபராசி பரிகார ஸ்தலமான திக்குரிஷி மகாதேவர் திருக்கோவிலில் உழவார பணி நடைபெற்றது. ஈஷா யோக மையத்தின் கீழ் இயங்கும் தென் கைலாய பகுதி பேரவையின் உழவார திருப்பணி இயக்கம் சார்பில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 சிவாலயங்களில் 2வது சிவாலயமான ரிஷபராசி பரிகார ஸ்தலமான திக்குரிஷி மகாதேவர் திருக்கோவிலில் பக்தர்கள் மற்றும் உழவார திருப்பணி இயக்கத்தினர் பங்கேற்று ஆலய வளாகம் மற்றும் கோவில் நுழைவு வாயில், கோபுரம் உட்பட
பகுதிகளில் வளர்ந்திருந்த புல்புதர்களை அகற்றி கோவில் கட்சுவர்கள் தண்ணீரால் சுத்தப்படுத்தி உளவார பணிக்கு ஈடுபட்டனர். குரு பூஜையுடன் துவங்கிய உளவார பணியில் திரளானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக அரசுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள தனியார் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர். டெல்லி போராட்டத்திற்கு சென்ற தமிழக விவசாயிகள் நாக்பூரில் தடுத்து நிறுத்தம். மகாராஷ்டிர காவல்துறைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.